அடுத்து இந்த சின்ன பையனுக்கு ஓவர் டோஸ் ஆகி டேபிள்லயே முட்டி சாக பார்ப்பான். அடுத்து எல்லாரும் அவங்ககிட்ட இருந்து அந்த கையை பிடுங்கி இவனை காப்பாத்திடுறாங்க. அடுத்து இந்த மாதிரி பண்ணதால நைட்ல ரொம்பவே டைம் ஆயிரும். இதை முடிவு பண்ணவங்க 2 பேரும் லேட் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் ஒரே தான் தங்குறாங்க. தூங்குறப்ப நம்ம ஹீரோனிக்கு ஒரு பேய் கனவுல வந்து தன்னோட எக்ஸ காலை கடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே என்னாச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா இவ தான் அவனோட காலை கடிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து பயந்து இவகிட்ட தூங்கணும் நம்மள சோழியை முடிச்சிருவானு எந்திரிச்சு ஓடியே போவான். இதே நேரத்துல அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். என்ன நினைச்சானே தெரியல, முட்டிக்கிட்டு அவனே சாக பார்ப்பான். ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி இந்த பையனுக்கு நடக்குதுன்னா, நரகம் உலகத்துல இந்த பையனை சிறை பிடிச்சு வச்சு கொடுமை பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த பையனுக்கு இன்னும் நினைவு வராம இருக்கும். அடுத்து இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தா இந்த ஹேண்டை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வச்சிருப்பான். அவனை போய் கேட்டு பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹேண்டனால அவனும் பாதிக்கப்பட்டு அவனோட தம்பியை இழந்திருப்பான். அதனால இந்த ஹேண்டை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு இந்த ஹேண்டோட தாக்கம் இன்னுமே குறையாம இருக்கும். இந்த பையன் பெட்ல ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். இவ கண்ணுக்கு மட்டும் அந்த பேய் இவ்வளவு என்னைய கொல்லுன்னு அப்படின்னு சொல்லும். அடுத்து இந்த பேயை கொல்றதுக்காக இந்த சின்ன பையனை ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு மெயின் ரோட்டு கூட்டிட்டு போயிருவா. கடைசியில அந்த பையனை ரோட்ல தள்ளி விட போறான்னு பார்த்தா வேகமா வந்துட்டு இருந்த கார்ல இவ விழுந்து செத்துருவா. அடுத்து இவ தான் செத்துட்டா. மறுபடியும் எதுக்கு இவ்வளவு காட்டுறாங்கன்னு பார்த்தா அந்த இருட்டுல ஒரே ஒரு வெளிச்சமும் ஒரு கை மட்டும் தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு இவ கனெக்ட் பண்ணி பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை கமெண்ட் பண்ணுங்க மக்களே.